சூர்யா நடிப்பில் வெளிவந்திருக்கும் ரெட்ரோ படத்தை பற்றி பார்க்க போகிறோம். இந்த படத்தினுடைய கதை என்னன்ட்டு பார்க்குறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள். வாங்க இந்த படத்தினுடைய கதை என்னான்ட்டு பார்ப்போம். இந்த படத்தினுடைய ஆரம்பத்தில் சவுத் ஆப்பிரிக்காவில் இருக்க ஒரு ஆர்பரை காட்டுறாங்க. அந்த ஆர்பரில் ஒரு சில கடத்தல்காரங்களாம் ஒரு கண்டெய்னரை ஓப்பன் பண்ணுறாங்க. அந்த கண்டெய்னரை ஓப்பன் பண்ணும்போது உள்ளே கோல்டு ஃபிஷ் இருக்குது, ஓப்பன் பண்ணுறா அப்படின்னு திறக்கிறாங்க. திறந்தா உள்ளே கோல்டு ஃபிஷ் இல்லை, அதுக்கு பதில் காஞ்சி போன கருவாடு பண்டலுங்க தான் உள்ளே இருக்குது. இதை பார்த்த உடனே அவனுங்க அலறி அடிச்சுக்கிட்டு உடனே இந்த தகவலை இந்தியாவில் இருக்கிற பாஸுங்களுக்கு தகவல் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவில் இந்த தகவலை சொல்கிறாங்க. இப்போ இந்தியாவுக்கு இந்த தகவல் வருது, தங்க மீன் உள்ளே இல்லை, அதை யாரோ மாற்றிட்டு இருக்காங்க, உள்ளே கருவாடு பண்டல் தான் இருந்தது அப்படின்ற தகவல் இந்தியாவுக்கு வருது. இப்போ தூத்துக்குடியில் இருக்கிற ஒரு கள்ளக்கடத்தல் பாஸு அவர் அவருடைய வளர்ப்பு மகன் பாரியை கூப்பிட்டு வச்சு, இப்போது சவுத் ஆப்பிரிக்காவிலேருந்து தகவல் வந்தது, உள்ளே தங்க மீன் இல்லையா, அதுக்கு பதில் வேறு யாரோ மாற்றி வச்சுட்டு இருக்காங்க, இந்த வேலையை நீ தான் பண்ணியிருக்க, எனக்கு நல்லா தெரியும். இப்போ அந்த தங்க மீனை எங்கே ஒழிச்சு வச்சுருக்கிற சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அப்பா பிள்ளைய கேட்குறாரு. இப்போ பையன் அப்பா நம்ம எவ்வளோ தப்புலாம் பண்ணிட்டோம், இனிமேலாவது நம்ம திருந்தி வாழணும், இனிமேல் நமக்கு இந்த வேலைலாம் நமக்கு வேணாம் அப்படின்னு சொல்லவே, அதெல்லாம் முடியாது, இந்த தங்க மீன் எங்கே இருக்குதுன்னு சொல்லு, இப்போ நம்ம விட்டோம்னா கூட நமக்கு மேலே இருக்கிறவங்க விட மாட்டாங்க, இந்த விஷயத்த சொல்லலைன்னு வச்சுக்கோ, உன்னை கொலை பண்ணத்துக்கு கூட நான் தயங்க மாட்டேன் அப்படின்ட்டு புள்ளிய மிரட்டுறாரு. நீ என்னை கொலை பண்ணிட்டீன்னா தங்க மீன் எங்கே இருக்குதுன்னு விஷயம் என்னோட மறைஞ்சு போயிடும், அதனால் நீ என்னை கொலை பண்ண மாட்ட, எனக்கு நல்லா தெரியும். சரி, நான் காதலிக்கிற பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன், நீ கல்யாணத்துக்கு சேரு அப்படின்னு சொல்ல மாட்டேன்ட்டு போயிடுறாரு. இப்போ இவர் காதலிக்கிற பொண்ணை கல்யாணம் பண்ணதுக்கு ஒரு பெரிய கல்யாண மண்டபத்தில் ஜோராக கல்யாண வேறுபாடெல்லாம் நடந்துன்னு இருக்குது. அந்த கல்யாணத்துக்கு இவருடைய அப்பாவும் வராரு. வரவர் மாடி அந்த தங்க மீனை பற்றி பேச்சு எடுக்கிறாரு. இப்போவாது சொல்கிறா, தங்க மீன் எங்கடா வச்சுருக்கிற சொல்கிறா அப்படின்றாரு. இப்போவும் இவர் நான் சொல்ல மாட்டேன்றாரு. உடனே இவர் என்ன பண்ணுறாரு, அவங்க அப்பா உன்னை கொலை பண்ணால் தங்க மீன் எங்கே இருக்கிற விஷயம் தெரியாது, இப்போ உன்னை கொலை பண்ணால் தானே தெரியாது, இப்போது நீ கல்யாணம் பண்ணிக்க போறிய, அந்த பொண்ணை கொலை பண்ணால் நீ தங்க மீன் எங்கே இருக்குதுன்னு சொல்லுவில்ல அப்படின்னு சொல்லிட்டு இவர் கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணை கொலை பண்ணுறதுக்கு போகிறாரு. அதுக்கப்புறம் அந்த கல்யாண மண்டபத்தில் மிகப்பெரிய இரத்த கலரி ஏற்படுது. இதை பார்க்குற பாரியோட காதலி இனி எனக்கு இந்த கல்யாணமே வேணான்னு அங்கேருந்து எங்கேயோ மறைஞ்சு போயிடுறாங்க, எங்கேயோ கிளம்பி போயிடுறாங்க. அதுக்கப்புறம் இந்த தங்க மீன் எங்கேன்னு தேடி வர்ற அந்த கொள்ளை கூட்டத்துக்கிட்ட இருந்து இந்த பாரி எப்படி தப்பிக்கிறாரு, இவரை விட்டு போன இவருடைய காதலியை தேடி போயிட்டு கல்யாணம் பண்ணாரா அப்படின்றது தான் இந்த படத்தினுடைய கதை. இந்த பாரின்ற கேரக்டரில் சூர்யா நடிச்சிருக்காரு. அவருடைய காதலியாக பூஜா ஹெக்டே நடிச்சிருக்காங்க. அவருடைய தந்தையாக ஜோஜி ஜார்ஜ் நடிச்சிருக்காரு. இந்த படத்தினுடைய கதை ரொம்ப பழசான கதை, ரொம்ப பழைய கதை. இதை பார்த்து பார்த்து நமக்கு சலிச்சு போன கதை அது. அந்த கதையே கார்த்திக் சுப்புராஜ் சூர்யா ரசிகர்களை திருப்திப்படுத்துகிற மாதிரி கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணியிருக்கிறாரு. படத்தினுடைய ஃபஸ்ட் ஹாப் ரொம்ப ரொம்ப சாதாரணமாக ஆரம்பிக்குது. சாதாரணமாக ஆரம்பிக்கிற அந்த ஃபஸ்ட் ஹாப் இழுன்னு இழுத்துட்டு போயிட்டு எப்படா இன்டர்வல் வரும் அப்படின்ற மாதிரி ஃபஸ்ட் ஹாப் ஒரு வழியாக போய் முடியுது. சரி, ஃபஸ்ட் ஹாப்பு தான் இப்படி இருந்தது, செகண்ட் ஹாப்பாவது கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு பார்த்தா செகண்ட் ஹாப்பு முழுக்க நம்ப முடியாத காட்சி அமைப்புகள் படம் முழுக்க. முக்கியமாக இந்த கிளாடியேட்டர் படத்தில் வர சண்டை காட்சிகள் மாதிரி ஒரே ஆள் 30 பேரை அடிக்கிற மாதிரிலாம் இந்த சண்டை காட்சிகளை வச்சு நமக்கு அந்த சண்டைய காட்சியெல்லாம் பார்க்கும்போது நமக்கு சிரிப்பு தான் வருது. பெரிய பெரிய சம்முட்டி வச்சுக்கின்னு ஹீரோவை அடிக்கிறானுங்க, ஹீரோ உடம்புல ஒரு சின்ன ரத்தம் கூட இல்லை, அந்த மாதிரியான சண்டை காட்சிகளை வச்சு எப்படியோ ஒரு வழியாக செகண்ட் ஹாப்பையும் அவர் முடித்து நம்மளை வீட்டுக்கு அனுப்புகிறாரு. மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குதுன்னு என்ன கேட்டால், என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படம் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி அஜித்குமார் நடிப்பில் வெளியே வந்த குட் பேட் அண்ட் அக்லி படம் அஜித்குமாருடைய ரசிகர்களை மட்டும் திருப்திப்படுத்துகிற மாதிரி அந்த படத்தை அவர் அஜித்குமார் எடுத்திருந்தார். அதே மாதிரி
சூர்யா ரசிகர்களை திருப்திப்படுத்துறதுக்கு மட்டும் கார்த்திக் சுப்புராஜும் சூர்யாவும் சேர்ந்து இந்த படத்தை கொடுத்துருக்குறாங்களோ அப்படின்னு தான் எனக்கு தோணுது. காரணம், அந்த படம் வந்து ரொம்ப 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 சுமாரான கதை இது. மற்றபடி இந்த படத்தை பற்றி சொல்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது. நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.